எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவுடன் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் நின்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை ஒரு ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி ஒரு பதிவை நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா 1ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள், 2ஆம் பாவத்தில் நின்ற கிரகங்கள்னு சொல்லி வரிசையாக பதிவுகளை போட்டிருக்கேன். 12ஆம் பாவம் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்து ஒவ்வொரு பாவாதிபதி போய் இப்போ 1ஆம் பாவாதிபதி போய் 2ல் இருந்தால் என்ன பலன், 3ல் இருந்தால் என்ன பலன்னு சொல்லி பதிவுகளை கொடுத்துருக்கேன். கிரகங்கள் நின்றிருந்தா 1ஆம் இடத்துல சூரியன் நின்றிருந்தா, 2ஆம் இடத்துல சூரியன் நின்றிருந்தா அதற்கான பலன்களையும் கொடுத்துருக்கேன். நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஒவ்வொரு பதிவுகளையும் பாருங்கள். அந்த பதிவுகளை தனித்தனியாக பிளேலிஸ்ட்டில் கொடுக்க சொல்லியிருக்கேன். அது என்னென்னு விவரமாக அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ச்சியாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய பதிவுன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவகத்தில் நின்ற கிரகங்கள் என்ன மாதிரியான பலனை அந்த ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 12ஆம் பாவங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அயன சயன மோட்சஸ்தானம். வாழ்வில் ஒருவர் நிம்மதியாக தூங்குறேன்ப்பா, எனக்கு 1008 பிரச்சனை இருந்தால் கூட நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது இந்த 12ஆம் பாவம். வாழ்வில் ஒரு அடையக்கூடிய அந்த இறை சார்ந்த விஷயங்களை மோட்சம்ப்பா, இந்த பிரிவில் எப்படியாவது நான் மோட்சம் அடைஞ்சிடணும், இறைவழியில் முழுமையாக செல்லணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 12ஆம் பாவம் தான். அதே மாதிரி ஒரு மன நிம்மதியற்ற நிலை, மன உளைச்சல், ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், போய் செஞ்சுருவோம். செஞ்சுட்டு இதை ஏன்டா நான் போய் செஞ்சேன், இதனால் எவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு பார்த்தீங்கன்னா மன உளைச்சல் படுறாங்க பார்த்தீங்களா. இந்த மன உளைச்சலை, மன அமைதியின்மையை பற்றி சொல்லக்கூடியது 12ஆம் பாவம். வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு போகிறது, வெளிநாடு தொடர்பு சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடியது 12ஆம் பாவம். ஒருவருக்கு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அதன் மூலிமா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யும் போது பலன் கருதாமல் ஒரு செயலை மற்றவர்களுக்கு ஒரு உதவியோ ஒரு செயலை செய்யும் போது அது 12ஆம் பாவத்தை குறிக்கிறது. தியாக மனப்பான்மையோடு இருப்பது 12ஆம் பாவத்தை குறிக்கிறது. இந்த மாதிரி 12ஆம் பாவத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் இருக்குது. இந்த காரகத்துவங்கள், இந்த முக்கியமான அன்றாட வாழ்விடம் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான காரகத்துவங்களை பயன்படுத்தி கிரகங்கள் நின்றிருந்தால் அந்த கிரகங்களோட காரகத்துவத்தையும் பாவங்களோட காரகத்துவத்தையும் இணைத்து சில பலன்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள், இவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இவரது குழந்தை இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் ஒரு ஞானப்பாதை, மோட்சம், இறைவன் சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான ஈடுபாடு கொண்ட குழந்தைகளை பெற்ற நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த ஞானம் இவர்களுடைய குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மோட்சம் சார்ந்த விஷயங்கள், இறை சிந்தனை சார்ந்த விஷயங்கள் இயற்கையாகவே வருவதற்கான வாய்ப்புகள் இவர்களது குழந்தைகளுக்கு உண்டு. அதே மாதிரி இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சம்பாரித்து, வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை உருவாக்கி, அதே மாதிரி நிறைய விஷயங்களை விரயம் செஞ்சு நிறைய விஷயங்களை இழந்த நபர்களாக இவரது தந்தையார் இருப்பார். இவரது தந்தையார் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தியாக மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இவரது தந்தையார் எந்த ஒரு செயலையும் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்கு பலன் கருதாமல் உதவி செய்யக்கூடியவர் இவரது தந்தையாராக இருப்பார். ஒரு உதவி செய்கிறோம், நம்ம இதை செய்கிறோம்னா அவன் திருப்பி இந்த விஷயத்தை செய்வான் அப்படின்னு, இல்லை நம்ம இதை செஞ்சால் இது கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பலன் கருதாமல் உதவி செய்யக்கூடிய தந்தையாரை பெற்ற நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. இப்போ வெளியில் போகிறப்ப நம்மளுடைய குழந்தைகளப்பா ஏதாவது வாங்கிட்டு வைப்பான்னு சொன்னாங்க கூட, வரப்போ வாங்கிட்டு வந்தியாப்பான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்களா, ஐயோ மறந்துட்டப்பா அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்கள். மந்திரம் சார்ந்த விஷயங்களை, அது சொல்ல முடியாத சூழ்நிலை, மந்திரம் சார்ந்த விஷயங்களை கற்றுக்க முடியாத சூழ்நிலையெல்லாம் அந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஒரு பிரச்சனையில் இருக்கோம்னு வச்சுங்களேன், தொடர்ச்சியாக அந்த மந்திரங்களை சொல்லிட்டு வா, இறை வழிபாடு எடுத்துக்கிட்டு வா, இல்லை ஒரு தியான முறை எடுத்துக்கிட்டு வா, நான் உனக்கு அந்த பிரச்சனையிலேருந்து பிரச்சனை கம்மியாக இருக்கான வாய்ப்பு ஏற்படும், அந்த பிரச்சனை விடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரிலாம் சொல்லும் போது தொடர்ச்சியாக அந்த மந்திரத்தை நம்மளால் சொல்ல முடியாத ஒரு சூழலையும், தொடர்ச்சியாக அந்த மந்திரத்தை தியான முறையை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். இப்போ ஒரு கந்தசஷ்டி கவசம்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜெபித்து உகந்தினர் அணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்பர் சேர்ந்தங்கார். அதாவது அந்த கந்தசஷ்டி கவசத்தை எவன் ஒருவர் 36 முறை சொல்கிறானோ அவனுக்கு உலகமே நின்று வாழ்த்துக்கள் சொல்லும், உலகமே நின்று ஆசீர்வாதம் சொல்லும் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அந்த மாதிரி
சொல்லணும்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதை சொல்ல முடியாத சூழ்நிலை வந்து இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். பொதுவாகவே பிரார்த்தனை சார்ந்த விஷயங்களை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வந்து இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படியாவது நிறைவேற்றி கொடுப்பா இறைவா, அந்த பிரச்சனையை சரி செய்து கொடு, நான் உனக்கு இந்த பிரார்த்தனையை செய்கிறேன், இந்த வேண்டுதலை வைக்கிறேன் அப்படின்னா அந்த பிரச்சனை சரியான பட்சத்தில் அந்த வேண்டுதலை போய் பல நேரங்களில் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வந்து இந்த 12ஆம் இடத்தில் சூரியன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள், இவர்களது தாயார் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நல்ல ஒரு தியாக மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதில் வந்து தந்தையார்னா இதில் தாயார்னு வச்சுங்களேன். இவர்களது தாயார் பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு உதவியோ மற்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலோ பலன் கருதாமல் சுயநலம் இல்லாமல் செய்யக்கூடிய நபர்களாக இவரது தாயார் இருப்பார். இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவரது தாயார். தாய் வழி உறவு வந்து இவர்களுக்கு வந்து விரயம்தான். அதனால் எந்த ஒரு பயனோ அவர்களுடைய ஆதரவோ அவர்கள் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைப்பதில்லை. இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் பல விரயங்களை சந்தித்த நபர்கள் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள். வீடு கட்டு போகும்போதும் சரி, இல்லை வாகனம் சார்ந்த விஷயங்களிலும் சரி, பல விரயங்களை சந்தித்து வர. ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருப்பாப்பா, நம்ம பக்கத்தில் இருக்க இடத்துக்காரன் நம்ம போய் 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு விரயங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அதே மாதிரி வாகனம் சார்ந்த விஷயங்கள், ஒரு வண்டி வாங்குவோம், அது வாங்கினதுலேருந்து செலவு வச்சுக்கிட்டே இருக்கும், வாங்கினதுலேருந்து ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் சில விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். அதிகப்படியான மன உளைச்சல்களையும் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு செயலாக இருக்கட்டும், நம்ம செயலை செஞ்சுட்டு ஐயோ ஏன்டா அப்படி செஞ்சு அப்படின்னு நினைக்கிறது, அதே மாதிரி இது ஏன்டா செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மன உளைச்சல். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன். அந்த 12ஆம் இடத்தில் இருப்பதனால அந்த மனம் சார்ந்த விஷயங்கள சில விரயங்கள், ஏன்டா இதை செஞ்சோம், இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற மன உளைச்சலையும் மன சஞ்சலத்தையும் கொண்ட நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. இந்த மன உளைச்சலும் மன சஞ்சலத்தின் காரணமாகவே இரவு நேரங்களில் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். அதே மாதிரி இவர்கள் அந்த உணவு சார்ந்த விஷயங்களில் அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் போல தான் சாப்பிடுவாங்க, திடீர்னு பார்த்தா வயிறு உப்புசமாயிரும், ஐயோ வயிறு உப்புன்னு ஆயிடுச்சுரா அப்படிங்கிற அந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. உணவு சார்ந்த விஷயங்களில் அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். கடையில் சாப்பிட்டு வந்தோம்னா திடீர்னு வயிறு வலிக்குது, கடையில் சாப்பிட்டு வந்து வயிறு திடீர்னு உப்புசமாயிடுச்சு, நல்லா தான் இருந்துச்சு, 2 இட்லி தான் சாப்பிட்டேன் வயிறு உப்புசமாயிடுச்சு இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. அது மாதிரி உணவு சார்ந்த விஷயங்கள் ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலை வந்து இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தனக்கு இருக்கக்கூடிய அவசர முடிவின் காரணமாகவே பல விஷயங்களை விரயம் செய்த நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. இப்போ டக்குன்னு அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துறது, டக்குன்னு அவசரப்பட்டு ஒரு செயலை செஞ்சுறது, இதன் மூலியமாகவே ஐயோ நீ ஏன்டா பொறுமையாக செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய அவசர முடிவு அவசர செயலின் காரணமாகவே ஒரு விரயத்தையும் பல விரயங்களையும் சந்தித்த நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சந்திரன், 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். இவர்கள் பொதுவாகவே தனக்கு இருக்கக்கூடிய சுயமுயற்சி, தனக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி, தனக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்கோபத்தின் காரணமாகவே சில விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள். தொடர்ச்சியாக நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு தெரிஞ்சும் தொடர்ச்சியாக சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, விடாமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து 4 பேர் இருக்கிறாங்க, அந்த இடத்துல நமக்கு திடீர்னு ஒரு கோவப்பட்டு அதை வாங்கிடலாண்டா, உடனே நம்மளால் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த விஷயத்தை செஞ்சிடலாண்டா அப்படிங்கிறது முன்கோபத்தின் காரணமாகவும் தொடர் விடாமுயற்சியின் காரணமாகவே சில விரயங்களை சந்தித்த நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் இருப்பார்கள். அதாவது ஒரு அடங்கா நிலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வாழ்க்கையில் யார் இப்போ என்னடா சொல்லி நம்ம என்னடா கேட்குறது அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நீ உன் வேலையை பாடுற, எல்லாம் எனக்கு தெரியும், நான் எனக்கு செஞ்சுக்குவேன் அப்படிங்கிற அந்த அடங்கா நிலை கொண்ட நபர்களாக அந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளவர்கள் இருப்பாங்க. இது யார் தப்பாக நினச்சிக்கோன்னா, அடுத்தவன் சொல்லி நம்ம என்னடா கேட்குறது அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ள இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தகுதியற்ற நிலையில் பல நேரங்களில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளவர்களுக்கு ஏற்படும். இதுவும் வந்து தவறாக நினச்சிக்க வேண்டாம். இப்போ நமக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்குது, அந்த திறமையை நம்ம நினச்சா எப்படி வேணால் பயன்படுத்தலாம். ஆனால் அதை விட்டு போட்டு வேறு ஏதோ ஒரு வேலையை போய் செஞ்சுட்ருப்போம். அவன் மற்றவங்களே பேசுவாங்க நம்மளை பற்றி, ஏன்டா அவன் எவ்வளோ பெரிய ஆள், எங்கே போய் எப்படி வேலை செஞ்சுட்ருக்கான், இவனுக்கு இருக்க திறமையை பயன்படுத்தினாலே போதும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக வந்துடுவான் இப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி தனக்கு இருக்கக்கூடிய திறமையை பற்றி புரிந்து கொள்ளாமல் தகுதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் இருப்பார்கள். தூக்கத்தில் திடீரென்று விழித்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ள நபர்கள் இருப்பாங்க. டக்குன்னு தூங்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு பய உணர்வு வந்துடும்.
அப்படியே எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களாக அந்த 12ஆம் இடத்தில் செவ்வாயில் நபர்கள் இருப்பார்கள். வாழ்வில் எவ்வளவு தடை தோல்வி போராட்டங்களை சந்தித்தாலும், தடை தோல்வி போராட்டங்கள் வந்தாலும் கூட தனக்கான ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பாதுகாப்பை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த 12ஆம் இடத்தில் உள்ள செவ்வாயில் நபர்கள் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கலேன், எவ்வளவோ ஆஸ்பத்திரி பிரச்சனை இந்த மாதிரி வந்தாலும் கூட திடீர்னு ஒரு மெடிக்ளைம் மாதிரி போட்டு வச்சுக்கிறது, ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திக்கிறது, இதெல்லாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். வாழ்வில் பிற்பகுதி காலங்களில் அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். சுயநலம் அற்றவர், தியாக மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாயில் நபர்கள் இருப்பார்கள். பெரும் பணம், அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் இவர்களுக்கு ஒரு நாள் கிடைத்தே தீரும். இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாயில் நபர்களுக்கு இவர்கள் தனக்காக செலவு செய்யும் பட்சத்தில் ஒரு நிம்மதியான நிலையை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாயில் நபர்கள் மற்றவங்க செலவு செஞ்சுட்டு வச்சான்னு வச்சுக்கோங்களேன், அதை பற்றி யோசிப்பாங்க, தேவையில்லாமல் இவனுக்கு வேற போய் காசு செலவு பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு. என்னைக்கு தனக்குன்னு ஒரு செலவு, இப்போ நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் ஒன்று வாங்குகிறோம், பிடிச்ச ஒரு வண்டி வாங்குகிறோம், பிடிச்ச ஒரு செப்பல் வாங்குகிறோம், இந்த மாதிரி ஏதாவது தனக்குன்னு பிடிச்ச விஷயங்களை செலவு பண்ணிட்டு வரும்போது அன்னைக்கு நிம்மதியாக தூக்கம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள், இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியையுமே பலன் கருதாமல் அந்த முயற்சி செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அது மூலிமா நம்ம வெற்றி அடையணும்டா, இல்லை இது மூலம் இப்போ ஒரு முயற்சி செய்கிறோம்னா அது மூலிமா இவ்வளோ ஒரு தொகை எனக்கு கிடைக்கணும், அது முடிகிறப்ப அந்த முயற்சியில் முடிவுகளில் வந்து இவ்வளோ தொகை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இல்லாமல் தான் செய்யக்கூடிய முயற்சிகள் பலன் கருதாமல் செயல்படக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் இருப்பார்கள். அப்படித்தான் பலன் கருதாமல் செய்யக்கூடிய முயற்சியின் காரணமாகவே பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். அப்படி முயற்சி செஞ்சு விடாமுயற்சி செஞ்சு பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் இருப்பார்கள். நண்பர்களிடம் சில விரயங்களையும் நண்பர்களால் ஆதாயமற்ற நிலையையும் இந்த 12ஆம் இடத்தில் உள்ள புதன் காட்டும். அவர் நண்பர்களால் எந்த ஒரு பயனும் கிடையாது, இவங்ககிட்ட இருந்து ஏதாவது வாங்கி தின்ட்டு போயிடுவானே தவிர இவங்க நண்பர்களால் இவர்களுக்கு எந்த விதமான பயனும் கிடையாது. இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்களுக்கு காதல் விவகாரங்களில் காதலியிடம் வந்து ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இல்லதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சார்ந்த விஷயங்களிலுமே பல விரயங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். நண்பர்களால் எந்த பயனும் அவங்களுக்கு கிடையாது, அவங்களால சில விரயங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வேணால் அந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி காதலி சார்ந்த விஷயங்களில் சில விரயங்களை இப்போ லவ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க எதாவது கேட்டாங்கன்னா செலவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன கேட்டாலும் அவங்களுக்காக சில விரயங்களை பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். நோய் சார்ந்த விஷயங்களை தாண்டி மேலே வரக்கூடிய அந்த உடல் வாகினை பெற்ற நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமா இருந்தால் கூட சீக்காலியாக படுத்துக்குவான். ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தால் அது ஒரு ரூபா தட்டி விட்டு போயிட்டே இருப்போம்டா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. எத்தனை ஊசி போட்டாலும் இந்த உடம்பு தாங்கும். என்ன விதமான நோய் வந்தாலும் அந்த நோய் தன்மையை தாண்டி வரக்கூடிய உடல் பக்குவத்தையும் மனப்பக்குவத்தையும் கொண்ட நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் இருப்பார்கள். கடனை அடைக்கக்கூடிய அந்த தகுதியும் திறமையும் கொண்ட நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் இருப்பார்கள். இப்போ ஒரு கடன் வாங்குறோம், துணிந்து கடன் வாங்குறோம் அப்படின்னா அந்த கடனை பல நேரங்களில் பலரால் கட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படும். ஆனால் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாங்கக்கூடிய கடனை எப்படியாவது அந்த குறிப்பிட்ட காலம் இல்லாட்டியும் கூட அந்த கடனை வந்து திருப்பி அடைச்சி அந்த கடனை திருப்பி வாங்க முடியாத அளவுக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரிலீஃப் அதுலேருந்து வெளியில் வர்றது, அந்த சூழல் அந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தாய்மாமன் மூலியமாக எந்த விதமான பயனும் இல்லை, அவர்கள் மூலியமாக சில மனக்கசப்புகளையும் பகைமை உணர்வும் பெறக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ளவர்கள் ஏற்படுவார்கள். தான் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல மற்றவர்களிடம் தியாக மனப்பான்மையோடும் பலன் கருதாமல் சில அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள் இருப்பாங்க. நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல நம்ம கூட வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நிறைய உதவிகளை செய்யக்கூடிய நபர்களாகவும் அவங்களுக்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து சரி நீ வேணா செய்ப்பா, அந்த விஷயத்தை நான் விட்டு கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான தியாக மனப்பான்மையோடு செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் புதன் உள்ள நபர்கள். 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள், இவர்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள், இவங்களுக்கு அந்த பணங்கிறது சும்மா ஒரு தண்ணி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10,000 ரூபாய் தூக்கி உங்கள் கையில் கொடுத்தா கூட அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படா செலவு பண்ணுறதுன்னு கேட்டால்
அது செலவாகிற அந்த தன்மையை அவங்களால மட்டும்தான் அது முடியும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இருப்பார்கள். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். இப்போ நம்ம வெளியே போகிறப்பே பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வந்து ஏதாவது ஒன்று வாங்கிட்டு பாப்பான்னு சொல்லியிருந்தா கூட நம்ம மறந்துடுவோம். இது சூரியனுக்கும் பொருந்தும் குருவுக்கும் பொருந்தும். இப்போ சொல்லியிருந்தா கூட வந்தோடனே அப்போ வாங்கிட்டு வந்தியாப்பான்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறோம்ல, ஐயோ மறந்துட்டப்பா சாரி அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை சில ஞாபக மறதிகளை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பலன் கருதாமல் செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள் இருப்பாங்க. இப்போ பண ரீதியாக யாராவது உதவி கேட்டு வராங்க, பொருளாதார ரீதியாக யாராவது உதவி கேட்டு வராங்க அப்படின்னா அவர்களுக்கு உதவி செய்யும் போது அதில் பலன் கருதாமல் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பாங்க. அவன் பணம் கேட்டு வரான், ஏதோ கஷ்டன்னு, இந்த வச்சுக்குப்பா போப்பா, நீ வட்டி தராட்டியும் பரவாயில்ல, அந்த பணத்தை கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த பணம் அந்த வட்டிங்கிற அந்த இடத்துல அந்த வட்டிங்கிற அந்த பலன் எதிர்பார்க்காமல் உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ளவர்கள். இந்த மாதிரி பொருளாதாரம் பணம் சார்ந்த விஷயங்களில் பலன் கருதாமல் ஒரு விஷயத்தை செய்வதன் காரணமாகவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில மன உளைச்சல்களையும் மனசஞ்சலங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பார்கள். இந்த மாதிரி எதாவது ஒன்று செஞ்சிடுறது, அவன் உதவி கேட்குறான், இவன் செய்கிறான், அவன் செஞ்சுட்டு அவன் திருப்பி பார்த்தீங்கன்னா பணம் தராமல் போயிடுவான். இல்லை அது கொடுத்த நேரத்தில் அந்த நமக்கு தேவையான நேரத்தில் அந்த பணம் இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பார்கள். வாழ்வில் பெரும் பணத்தை சம்பாதித்த நபர்களாகவும் இருப்பார்கள். அந்த பெரும் பணத்தை இழந்த நபர்களாகவும் இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பாங்க. இப்போ என்னை மாதிரி பணத்தை அடுக்கி வச்சு எவனாலையும் பார்க்கவும் முடியாது, என்னைய மாதிரி அடுக்கி வச்ச பணத்தை செலவு செய்யவும் எவனாலையும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பார்கள். சேமிக்க முடியாத நிலை இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்களுக்கு ஏற்படும். எப்படியாவது ஒரு அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு விஷயத்தை செஞ்சிடலான்னு நினைக்கிறேன், காசு வைக்கிறேன், அந்த வைக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு நமக்குன்னு அடுத்த ஒரு செலவு வந்து நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சேமிக்க முடியாத நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்களுக்கு ஏற்படும். எது எப்படி போனாலும் பிரச்சனை இல்லைடா, எது என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, காசு கொடுத்தாலும் போட்டோம், கொடுத்து திருப்பி கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்காத பிரச்சனை இல்லை, நிம்மதியாக படுத்தா தூங்கிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் குரு உள்ள நபர்கள் இருப்பார்கள். பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள், இவர்கள் பொதுவாகவே தன் குடும்பத்து நபர்களுக்காக வாழ்வில் பல விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் விரயங்களை சந்தித்த நபர்களாகவும் இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள். இவங்க இப்போ எப்படின்னா, இப்போ எல்லாருமே குடும்பத்துக்காக செலவு பண்ணுவோம், ஆனால் இருந்தாலும் கூட இப்போ ஒரு விஷயத்துக்காக ஒரு புடவை எடுக்க, ஒரு மனைவிக்கு புடவை எடுக்க போகிறாங்க, போகிற இடத்துல ஒரு 2500 3000 4000 புடவை எடுக்கலான்னு போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா 8000 10000 12,000 வந்து நிற்கும். அந்த மாதிரி அந்த மாதிரி விரயங்களை சொல்கிறேன். நம்ம செய்யக்கூடிய விரயங்களை தாண்டி குடும்பத்து நபர்களுக்கு மிகப்பெரிய அளவில் விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். தன்னுடைய சுகபோக வாழ்க்கைக்காகவும் இன்ப விஷயங்களுக்காகவும் மிகப்பெரிய அளவில் விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்கள். கலைகளில் விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு போய் அதுக்காக செலவு பண்ணக்கூடியது, ஒரு கலைகளை கற்றுக்கணும்னு போய் அதுக்காக செலவு விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாகவும் இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படுவார்கள். அதை கற்றுக்கணும்னு நினைக்கும் போகும்போது அதை கற்றுக்க முடியாத சூழல் வந்து இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். நண்பர்களால் பல விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். நண்பர்களால் எந்த பிரயோஜனம் கிடையாது இவங்களுக்கு, ஆனால் இவங்க கூட 10 பேர் வந்தாங்கன்னா எல்லாம் சாப்பிட்டா பேசாமல் நின்றுக்குவாங்க, இவங்க தான் ஜோப்பில் கை விட்டு காசு எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி நண்பர்களால் விரயங்களை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். பெண்கள் விவகாரங்களில் இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லாத பட்சத்தில் 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் பெண்களால் பல விரயங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். பார்ட்னர் விவகாரங்கள்லேயும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த மாதிரி பார்ட்னர் சார்ந்த விவகாரங்களில் வந்து ஒரு பார்ட்னர் போட்டு ஒரு செயலை செய்யணும்னா அந்த விவகாரங்களில் அவன் வந்து பேசாமல் கையை கட்டிட்டு நின்றுக்குவான் நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த மொத்த பணத்தை இவங்க தான் செட்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ள நபர்களுக்கு ஏற்படும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் திருமணம் முடிந்த பின்னரோ அல்லது மனைவி வந்த பின்னரோ சில பொருளாதார விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக மனைவியாகவும் எடுத்துக்கலாம், இல்லை பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களிலோ அல்லது
திருமணம் முடிந்த பின்பு கணவனோ மனைவியோ வந்த பிறகு சில பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள். இவங்களுக்கு வந்து தொழிலில் வந்து அவர் லாஸ் வருது, இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் அந்த லாஸ் வருது அப்படின்னா பரவாயில்ல விட அடுத்து திருப்பி அதை செய்ய நம்ம எப்படியா முன்னேறிடலாம் அப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் பல விரயங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் இருப்பார்கள். தொழிலை வந்து தியாக மனப்பான்மையோடு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள் தொழில் செய்யும் போதே அதனுடைய பலன் கருதாமல் அந்த தொழிலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் பொதுவாக தொழிலில் வந்து நம்ம தொழில் செய்கிறோம்னா அதில் ஒரு தொழிலில் வந்து அந்த லாப நோக்கோடும் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அதில் வரக்கூடிய லாபம் வந்து அந்த தொழில் அப்படிங்கிறதுக்கான மரியாதை இருக்கும். அதன் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை நம்மளால் அனுபவிக்க முடியும். இப்படி தியாக மனப்பான்மையோடையும் அந்த பலன் கருதாமல் தொழில் செய்வதோட தன்மையோடையும் நம்ம தொழில் பண்ண போகும்போதே அதில் வரக்கூடிய லாபம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அந்த மாதிரி அதன் மேல் வரக்கூடிய லாபத்தை பற்றி சில மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள். இப்போ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா யாராவது வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க அப்படின்னா அந்த வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துட்றது. நீ திருப்பி கொடுக்குறியோ இல்லையா அந்த செஞ்சு இப்போ நல்லா நீ ஒரு 2 கம்பெனி வச்சு நல்லா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதில் நமக்கு ஒரு நஷ்டம் ஆயிரும்ல. அப்போ இப்போ அந்த மாத கடைசியில் பார்க்குறப்ப அந்த லாபம் நமக்கு சரியாக ப்ராஃபிட்டாக இருக்காது. அப்படிங்கிறப்ப அந்த லாபம் சார்ந்த விஷயங்களில் மன உளைச்சல் ஆகியோ அவனுக்கு வேற அன்னைக்கு கொடுத்தோம் அதனால் இப்போ நமக்கு லாபம் கையை கிடைக்குது பார்த்தியா அப்படிங்கிற அந்த மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த லாபம் சார்ந்த மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் பார்த்திங்கன்னா விரயங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் இப்போ ஒரு செலவு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செலவுகளை பற்றி நான் வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன் அந்த விஷயத்தை முடித்தேன், இத்தனை லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த விஷயத்தை வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி விரயங்களை பற்றி தற்புகழ்ச்சி பேசக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு செயலையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தின் காரணமாகவே மன உளைச்சலை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ளவர்கள். இப்போ இது என்னப்பா வாங்கி போடு பின்னாடி உதவுங்கிறாங்களா, அந்த மாதிரி எதையா ஒன்று தேவையில்லாமல் செலவு பண்ணி அந்த விஷயத்தை வாங்கி வச்சிடுறது. கடைசியில் வந்து இது அன்றைக்கி வாங்கணும் இவ்வளோ செலவு பண்ணி கடைசியில் பார்த்தா இது நமக்கு இன்றைக்கி அந்த ரேட்டுக்கு போக மாட்டேங்குது, நஷ்டமாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தின் காரணமாகவே பல விரயங்களையும் மன உளைச்சலையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர்கள் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை வாங்கிடுவாங்க, இதை வாங்கி இப்போ வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ நாளைக்கு பின்னாடி நல்லா உதவும் அப்படின்னா கடைசியில் பார்த்தா இவங்க எதிர்பார்த்தது நடக்காது, அந்த விலைக்கு அது போகாது. இதனாலே மன உளைச்சலையும் விரையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் சனி உள்ள நபர். 12ஆம் இடத்தில் ராகு. இந்த 12ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா தான் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடியவர்கள் இருப்பார். இப்போ நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் சின்னதாக செய்ப்பா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்திக்கலாம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டம், அந்த முயற்சி செய்ய போகும்போதே பிரம்மாண்டம் இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்களுக்கு தான் அடையக்கூடிய வெற்றி, இப்போ ஒரு ஓட்டப்பந்தயம் நம்ம ஓடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக 4 ஓடி அப்புறம் ஜெயிச்சு அதுக்கப்புறம் எடுத்தோடனே அவங்க அப்படிலாம் கிடையாது. எவன் நம்பர் 1 இருக்கான் அவங்க கூட நம்ம ஓடிடணும், அவங்க கூட ஓடி ஜெயிச்சிட்டோம்னா அவனுங்களாம் பின்னாடி அப்புறமேல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவருக்கு தான் அடையக்கூடிய வெற்றி ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் போயிடணும், சும்மா ஆரம்பத்துலேருந்துலாம் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்களுக்கு அதே மாதிரி இவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போதும் பார்த்தீங்கன்னா சாதாரண பிரச்சனையாக இருக்காது, அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதை ஹேண்டில் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்தில் ராகு இருக்கக்கூடிய சர்வ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்கள் இருப்பார்கள். வரக்கூடிய பிரச்சனையும் சாதாரணமாக இருக்காது. இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்களுக்கு அந்த பிரச்சனையும் தடைகளையும் போராட்டத்தையும் ரொம்ப சாதாரணமாக அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்கள் இருப்பார்கள். தான் செய்யக்கூடிய தொழிலில் பிரம்மாண்டத்தை காட்டக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் இருப்பார்கள். இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு லிமிடெட் கம்பெனியெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் தொழிலில் வந்து மிகப்பெரிய விரிவாக இருக்கணும், தொழிலில் பிரம்மாண்டத்தை காட்டணும், இவனை மாதிரி எவனும் ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்களுக்கு
தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கிட்டே போகணும், அடுத்தடுத்த கிளைகள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டே போகணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியாக நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்கள் இருப்பார்கள். தனக்கு வரக்கூடிய லாபம் பல மடங்காக இருக்கணும் அப்படிங்கிற, சும்மா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10% வைக்கிறோம் அப்படின்னா, ஆனால் இவர்களுக்கு அது அந்த அந்த லாபம் வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கணும் அந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்களுக்கு. அந்த 10%ங்கிறது 20%, 25% நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்ட நபர்களாக அந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்கள் இருப்பார்கள். தொழில் சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா டக்குன்னு முன்னேறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்கள் இருப்பார்கள். இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்கள் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு காலத்தில் தன்னுடைய முற்பகுதி காலங்களில் ஒருவரோட கை கட்டி சேவகம் செய்து நின்று அதன் பின் அப்படியே வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ளவர்களுக்கு ஏற்பட்டுரும். இப்போ ஆரம்ப காலங்களில் ரொம்ப சாதாரண நிலையில் ஒரு கூலிக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாடா, இன்னைக்கு பாரு எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காலங்களில் கைகட்டி சேவகம் செய்த நபர் இன்று மிகப்பெரிய ஆளாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த 12ஆம் இடத்தில் ராகு உள்ள நபர்களுக்கு ஏற்படும். இந்த ராகுவும் கேதுவும் 12ஆம் இடத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோகம். இந்த ராகு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். இந்த ராகுவும் கேதுவும் பார்த்தீங்கன்னா 6, 8, 12களில் மறைந்து நின்று அந்த ஜாதகருக்கு திசை காலங்களோ புத்தி காலங்களோ வரும்போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அந்த ராகு பகவான் வந்து கொடுத்துருவாரு, கேது பகவான் கொடுத்துருவாரு. இது அவருடைய சுய ஜாதகம். அவருடைய சுய ஜாதகத்தில் அந்த ராகுவன் என்ன நட்சத்திரத்தில் நினைக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதை கணிக்கணும். அந்த கணிச்சு இன்னும் துல்லியமான பலன்களை என்னால் சொல்ல முடியும். அடுத்து 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இவர்கள் வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அந்த இறை சார்ந்த விஷயங்கள், இறைவன் சார்ந்த விஷயங்கள், இறைபக்தி சார்ந்த விஷயங்கள், இறைவனை நோக்கி ஒரு பயணம் போகிறது, இந்த பிறவியில் வந்து நல்ல ஒரு தியான நிலையில் உட்கார்றது, இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பு, மோட்ச நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ள நபர்களுக்கு அந்த எண்ணம் அவர்களுக்கு அது சார்ந்தே போய்கிட்டே இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ள நபர்களுக்கு வாழ்வில் எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அதன் பலன் கருதாமல் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள். ஒரு முயற்சி நம்ம எடுக்கிறோம், அது பலன் அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம செய்கிறத கரெக்டாக விடாமுயற்சியோடு செஞ்சுருவோம், அதில் பலன் கிடைக்கிறது அப்புறம் அது நல்ல முறையில் ஹிட் ஆயிடுச்சு, வெற்றி ஆயிடுச்சுன்னா அதோடைய பலன் நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல ஒரு தெய்வ அம்சம் பொருந்தியதாகவும் நல்ல ஒரு இறை சிந்தனை இறையாற்றலோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு ஏற்படும். அவர்கள் பிறக்கக்கூடிய குழந்தை பார்த்தீங்கன்னா நல்ல தெய்வ சிந்தனையோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பார்கள். தனது ஆள் மனதில் பார்த்தீங்கன்னா இறைவனை பற்றின அந்த முழு நேர எண்ணமும் கொண்ட நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இறை சிந்தனை தான், இந்த பிறவி எப்படிடா கடக்கிறது, இந்த முன்னேற்றம் ஆன்ம முன்னேற்றம் எப்படி அடையிறது அப்படிங்கிற சிந்தனை வந்து இவர்களுக்கு ஆள் மனதிற்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு இந்த ஒரு செயலையும் சட்டப்படியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ள ரூல்ஸ் படி செஞ்சுட்டு போயிடணும்ப்பா, அது எதுக்கு நம்ம மாற்றி செஞ்சுட்டு அப்புறம் நாளைக்கு அதில் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி எந்த ஒரு செயலையும் சட்டப்படியாக செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எந்த ஒரு செயல் செய்யும் போதும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இறைவனை கும்பிட்டுட்டு ஒரு காலையில் தொழிலில் உட்காரோம் அப்படின்னா அந்த இறைவனை கும்பிட்டு வேலை செய்கிறது. ஒரு காரியத்துக்காக வெளியூர் போகிறோம், ஒரு ரூபாய் கற்பூரம் வாங்கி அந்த கோயில் மாடி ஏற்றிட்டு வாடா போடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி ஒரு செயல் செய்யும் போது இறைவனை வணங்கி விட்டு ஒரு செயல் செய்யக்கூடிய நபர்களாக இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இருப்பார்கள். வாழ்வில் இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்களுக்கு இதுதான் கடைசி பிறவி அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது மட்டுமே விதி இல்லை, நிறைய விதிகள் இருக்குது. இந்த கடைசி பிறவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஜோதிட விதிகள் இருக்குது, அதையெல்லாம் பயன்படுத்தி பார்க்கணும். ஆனால் அந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ளவர்கள் இது வந்து ஒரு மோட்ச பிறவி அப்படிங்கிறது வந்து இந்த ஜோதிட விதியாக சொல்லப்படுகிறது. அதுக்காக 12ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன வேணால் பண்ணிக்கலாம், இந்த பிறவி எனக்கு கடைசி பிறவி மோட்சம் அடைஞ்சிருவன் கிடையாது. நிறைய விதிமுறைகள் அதற்கு உள்ளே இருக்குது. அதே மாதிரி இவர்களுக்கு வந்து இந்த இறைவன் சார்ந்த விஷயங்களில் ஒரு கோயிலுக்கு இப்போ கையில் ஒரு 100 ரூபா இருக்குன்னா கோயிலுக்கு போய் அது ஒரு 50 ரூபா வந்து இறைவனுக்காக செலவு பண்ணிட்டு வந்தால் மட்டுமே நிம்மதியான தூக்கம் வரும். டெய்லி கோயிலுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர் கோயிலுக்கு போய் 1 ரூபாய்க்காக இறைவனுக்கு கற்பூரம் வாங்கி வச்சுட்டோன்ட்டுன்னு வச்சுக்குவேன், இன்னைக்கு நிம்மதியாக தூங்கிடுவோம்டா அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரியாக நினைக்கக்கூடியவர்களாக இந்த 12ஆம் இடத்தில் கேது உள்ள நபர்கள் இருப்பார்கள். பொதுவாகவே இந்த ராகு கேதுகள் 12ஆம் இடத்தில் இருப்பது ரொம்ப சிறப்பு. அந்த அமைப்புள்ளவர்கள் வாழ்வில் என்றாவது ஒரு நாள் வெற்றி அடையக்கூடிய நபர்களாக மாறிவிடுவார்கள். இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் அந்த திசா காலங்கள் வரும்போது ராகுவும் கேதுவும் என்ன மாதிரியான நட்சத்திர கிரகங்களோடு கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க, என்ன மாதிரியான நட்சத்திரங்கள் நின்று இருக்காங்க, அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும். நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தோடு சில விஷயங்களும் கிரகங்களுடைய காரகத்துவத்தையும் காலபுருஷ தத்துவத்தை காரகத்துவத்தையும் இணைத்து சில பலன்களாக சொல்லியிருக்கேன். இது அவரவர் சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இன்னும் பலன்களை துல்லியமாக நம்மளால் சொல்ல முடியும்.
நான் சொல்லக்கூடிய விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.